கோட்டு படத்துல ஸ்பார்க் அப்படின்ற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம நெட்டிசன்களுக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. ஏன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் 1008 படம் வந்திருக்குது. எந்த படம் வந்தாலும் இந்த படத்துக்கு இவர் தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின், இவங்க தான் வில்லன், இவங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த கோட்டுன்ற படத்துக்கு மட்டும் வில்லன் யாருன்னு ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு போச்சே. வேற யாரு? நான் தான். சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது. சோஷியல் மீடியால என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன கமெண்ட் பண்றாங்க, என்னெல்லாம் குசு குசுன்னு பேசிக்கிறாங்களோ அதை ஒரே ஒரு பைசா கூட பட்டிட்டீங்க நீங்க பார்க்காம அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஒப்பிக்க போறேன். பாட்டு அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாடி. ஸ்டார்ட் பண்ணு. சோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் புகழ்றதா இருந்தாலும் சரி, இகழ்றதா இருந்தாலும் சரி, அனைத்துமே இந்த நெட்டிசன்களுக்கும் கமெண்ட் போட்டவர்களுக்கும் கிசு கிசு குசு குசுலாம் பேசின அந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் போய் சேரட்டும் என்று கூறி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் தி விசில். போடுறா பாட்ட. ஆரம்பத்துல இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம யுவன் அண்ணன் தன்னோட விரல் வித்தையை காமிச்சிருப்பாரு. சோ கண்டிப்பா பாட்டு சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்த தளபதி படத்துக்கு வர்ற மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பா எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? பிகாஸ் இதுக்கு முன்னாடி விசில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்துச்சு தெரியுமா? இந்த சாங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் அனிருத்த கழுவி ஊத்திட்டு இருந்தாங்களோ அவங்க வாயாலேயே அனிருத் தான் மாஸ் அப்படின்னு சொல்ல வச்ச பெருமை யுவன் அண்ணனுக்கே போய் சேரும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா? அதையும் நம்ம தளபதி தான் பாடி இருப்பாரு. ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி பவதாரணி வாய்ஸ்ல பாட வச்சிருக்காங்க. அதையும் ஒரு சிலர் கழுவி ஊத்திட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அங்கங்க ஒரு சில போர்ஷன் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. காதுக்கு இதமாக அப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, விசில் போடுக்கு இது எவ்வளவோ தேவலாம்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. உன்னை விட உன் மாப்ள ஸ்மார்ட்டா இருக்கு. இந்த தேர்ட் சிங்கிள் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்கடா எங்க ஜீவானந்தம், அவனை என்னடா பண்ண, எங்களை எவ்வளவுக்குடா வித்து தொலைச்ச. ஓ, இதுக்கு விசில் போடு எவ்வளவு நல்லா இருக்கேயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நினைச்சு நம்ம யுவன் அண்ணன் பெருமைப்படுறதா இல்ல வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாம நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு 99 மிஸ் கால் கொடுத்து வச்சிருக்காரு. லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? சரி, நம்ம தளபதியை பொறுத்த வரைக்கும் பாட்டு எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் கண்டிப்பா அது சூப்பர் ஹிட் ஆயிரும். ஏன்னா அந்த பாட்டுல ஒரு ஹூக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி ஆடுறத பார்த்துட்டு அவரோட பல தீவிர ரசிகர்களில் ஒரு சில டான்ஸ் ஆட தெரிஞ்ச ரசிகர்கள் மட்டும் இன்ஸ்டாகிராம்ல அந்த ஸ்டெப்பை போட்டு நான் தான் இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் போட்டேன்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறதுக்காகவாவது இந்த பாட்டை கண்டிப்பா ஹிட் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. அப்படியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 2000 ரூபா 2500 ரூபாலாம் கொடுத்து தியேட்டர்ல போய் பாக்குறப்போ எவ்வளவுதான் சாங் சூர மொக்கையா இருந்தாலும் தளபதியோட பிரசன்ஸ் அப்படியே அங்க பாக்குறப்போ நம்மள மீறி நம்ம வைப் ஆயிருவோம். ஆனா இங்க எத்தனை நாள் நம்ம யுவன் அண்ணனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நம்ம தளபதி மேல காண்டுன்னு தெரியல, பேக் டு பேக் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பாவம் பண்ணேனோ, இவங்கிட்ட இப்படி படாப்படுறேன். எந்த தைரியத்துல இவங்க எத்தனை போய் கங்கை அமரன்ட்ட கொடுத்தாங்க இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுத சொல்லி? Why not? Why me? அப்படி இதுக்கு முன்னாடி எழுதிருப்பார் தெரியுமா ஒரு சில பாட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். எல்லாமே ஒரு மார்க்கமா இருக்கா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒருவேளை இந்த படத்துல ஏதாவது கசமுசா மாதிரி சீன்ஸ் இருந்தாலோ சீச்சி, அது தப்பு. கண்டிப்பா நம்ம தளபதி ஒத்துந்திருக்க மாட்டாரு. அப்படி இருந்திருந்தா அப்ப இவர்கிட்ட லிரிக்ஸ் சொல்லி கொடுத்திருந்தா ஓகே, ஒரு நியாயம் இருக்கு. சரி, கொடுத்ததுதான் கொடுத்தாங்க. ஒரு மெலடி சாங்கோ இல்ல சோக பாட்டோ எதுக்கோ கொடுத்திருந்தா ஓகே. இந்த சாங்க கேட்கிறப்போ ஏதோ பயங்கரமா ஸ்வாக் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்ம விபி அவர்களுக்கு கங்கை அவர்கள் ஞாபகம் வந்துச்சே? சரி, சின்ன வயசுல இருந்து தனக்காக 1008 செஞ்சிருப்பாரு அப்பான்ற முறையில. சோ ஒரு புள்ளன்ற முறையில் நான் ஏதாவது திருப்பி பண்ணணும் இல்லையா, அதனாலதான் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம தளபதி தான் கிடைச்சாரா அப்படி நான் சொல்ல நினைக்கிறேன். அப்படி சரி சார், அதெல்லாம் கூட விடுங்க. இந்த பாட்டை ஃபுல்லா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்குது. இந்த பாட்டு போயிட்டு இருக்கிறப்ப நடுவுல இங்கிலீஷ்ல ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பாடுறாங்களே, அது என்னது?
இதெல்லாம் கங்கை அமரன் சார் நீங்களா எழுதுனீங்க? வேற லெவல் சார் நீங்க. உங்களை பார்த்தா அப்படிலாம் தெரியல, ஆனா உங்களுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதே இந்த பாட்டை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது. எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே. சரி, ஒரு பக்கம் நம்ம யுவன் அண்ணன், இன்னொரு பக்கம் நம்ம விபியோட டாடி ஜிஏ. கண்டிப்பா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்றப்போ அங்கே 3வது ஒருத்தன் இருப்பான். அவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தான் புரியணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் தான் நம்ம பிஏ. யாருன்னு தெரியலையா? மூட்டைப்பூச்சி இல்லாத பிஜியும் விபி படத்துல இல்லாத பிரேம்ஜியும் உலகத்துல இருந்ததா சரித்திரமே கிடையாது. சோ அவர் வந்து என்னென்ன பண்ண போறாரோ காமெடின்ற பேர்ல எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? ஒட்டு மொத்தத்துல அப்பா, பையன், தம்பி, அண்ணன் எல்லாரும் ஒண்ணு கூடி நம்ம தளபதியை வச்சு டீச்சர்ஸ் டேவான செப்டம்பர் 5 அன்னைக்கு கோட்டுன்ற படத்தை ரிலீஸ் பண்ணி பயங்கரமா ஒரு பாடம் எடுக்க போறாங்க. யாருக்கு? நமக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, நம்ம தளபதிக்கு. நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். அவரே இதுதான் கடைசி படம், இல்ல அதிகபட்சம் ஒரு படம் பண்ணுவேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அது இப்படிதான் அமையணுமா அப்படின்றது தளபதி ரசிகர்களின் வேதனையாக இருக்கிறது. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ சரி, அப்பா ஓகே, யுவன் அண்ணன் ஓகே, பிரேம்ஜி கூட ஓகே. விபி அண்ணன் என்ன பண்ணாரு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. நெவர் ஜட்ஜ் a book by its cover அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மாதிரி படம் பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். கவரை வச்சு சொல்ல முடியாது புக்கை பத்தியே. ஆனா ஃபர்ஸ்ட் 2-3 பக்கத்தை திரும்பி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் மூலமா ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் ரெண்டுத்துலயும் ஓகே. தளபதியோட லுக்கு, கெட்டப் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா தேர்ட் சிங்கிள்ல என்னையா லுக் இது? என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க எங்க தளபதிய? நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. சதக்கு செதுக்கிறதுல அது எசக்கு பெசகா ஆயிப்போச்சு. ஒரு சிலர் ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அதாவது இந்த கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக்ல பைக்கை ஓட்டின்னு போவார் தெரியுமா ஒருத்தர், கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு. அவர் தான் அப்பா விஜயா. அவர் பல வருஷத்துக்கு பின்னாடி போய் குளோன்லாம் பண்ணி இவர மாதிரியே ஒருத்தரை ரெடி பண்றாராம். அவர் தான் பையன் விஜயா. குளோனிங்ன்றப்ப மூஞ்சி அப்படியே இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கும் நம்ம மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுனால நெத்தி, கண்ணு, மூக்கு இதெல்லாம் பர்ஃபெக்ட்டா வச்சுட்டு வாய் மட்டும் இவர் தளபதி தான் அப்படின்னு கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக டி ஏஜிங் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹாலிவுட்ல பல வயசான கேரக்டர்ஸ் எல்லாரையுமே சின்ன பசங்களை மாதிரி காட்டுறதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் இந்த படத்துலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம தளபதியை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் இதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? டி ஏஜிங் இல்லையா, டேமேஜிங். அதுக்கேத்த மாதிரி ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுக்க வச்சிருக்காரு இந்த பாட்டுல. அதெல்லாம் பாக்குறப்போ அட பாவீங்களா, 2026 எலெக்ஷன்ல நிக்க விட மாட்டீங்க போல இருக்கே, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த பாட்டு கீழே ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். டிப்ரெஷன் இருந்தா யுவன் சாங் கேட்போம், இப்போ எல்லாம் யுவன் சாங் கேட்டாலே டிப்ரெஷன் ஆகுது. ஆமாப்பா, நான் கூட ரீசெண்டா ஸ்டார் படத்துல விண்டேஜ் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு சாங்க கேட்டேன். அதை நீங்களும் கேளுங்களேன். சரி, நமக்கு மட்டும் தான் இந்த பாட்டு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டோட கமெண்ட் செக்ஷன்லயும் போய் பார்த்தேன். அதுல மக்கள் என்ன கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, யுவனுக்கு என்னதான் ஆச்சு? அடுத்த கமெண்ட் நான் படிக்க விரும்பல, எனக்கே அது கஷ்டமா இருக்குது. எவ்வளவு டீப்பா போறாங்க. சோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். பட் அதை ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, சைக் அப்படின்ட்டு. அடுத்த கமெண்ட் எவன் வாய்ஸ்ல? சரி, இதெல்லாம் வேணாம், தப்பு. ஏன்னா ஒன்ஸ் அப்பான் a டைம் எப்பேற்பட்ட டான் தெரியுமா இவரே, தலைக்கு ஒரு தீனா. தளபதிக்கு ஒரு புதிய கீதை, தனுஷுக்கு புதுப்பேட்டை, சிம்புக்கு சொல்லவா வேணும். இப்படி ஒவ்வொரு ஹீரோவோட வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காரு நம்ம யுவன் சார். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இப்பெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறப்போ எவனோ ஒருத்தன் சூனிய வச்சிட்டானோன்னு தோணுது. முன்னாடி ஆளு ஆட்டோத பார்த்து ஓடு போல்தாங்களோ, அவனுங்களே என்ன பார்த்து மியூசிக் படகுட சொல்றாங்கடி. நம்ம விபி அண்ணனும் அதெல்லாம் முடியாது, என் படத்துக்கு என் தம்பியை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம தளபதி என்ன பண்ண முடியும்? என்னப்பா இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. நம்ம பேக் டு அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு வருவோம். இது அந்த விண்டேஜ் சாங் இல்ல, கோட்டோட ஸ்பார்க் சாங். அடுத்த கமெண்ட் என்னன்னா, ஆஸ் அ தளபதி ஃபேன் அவ்வளவுதான், சோழிய முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளவுதான், எல்லாம் ஓன் கிளம்ப வேண்டியதுதான். அப்படிலாம் நீங்க முடிவு பண்ற கூடாது, வெயிட் பண்ணுங்க. நம்ம வெங்கட் பிரபு அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் பிளே வைஸ் ஏதாவது தரமா பண்ணுவாரு. சோ ஏதாவது வச்சிருப்பாரு. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனா ஒண்ணு, நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எங்க தளபதி எங்க வெங்கட் பிரபு? அந்த கேள்வி எனக்கும் இருக்கு. ஏன்னா தளபதியோட மத்த எல்லா படத்துக்கும் ஆடியோ லான்ச் வச்சு தளபதி என்ட்ரா வரப்போ பயங்கரமான ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு அந்த படத்திலேயே வர சாங் எல்லாம் போட்டு எப்படியாவது நம்ம கூஸ் பம்ப்ஸ் வர வச்சிருவாங்க. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும்.
ஆனா இந்த படத்துல அப்படி போறதுக்கு என்ன இருக்கு? சோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஐயோ அப்படி சொல்லாத. இதோட போதும், கமெண்ட் செக்ஷனை நிறுத்திக்கலாம். நோ விபிஎன் தலைக்கு சிறப்பா பண்ணி கொடுத்துட்டீங்க. அவரோட 50வது படம்னு சொல்லி மங்காத்தாவல படமும் சரி, சாங்ஸும் சரி, லுக்கும் சரி, பிஜிஎமும் சரி வேற லெவல்ல இருக்கும். ஆனா தளபதிக்கு குடும்பமா சேர்ந்து ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்கன்னா, படத்துல ஏதாவது சிறப்பா பண்ணி விடுங்க. ஏன்னா கட்சி படம் வேற சொல்றாரு. இதை வச்சுதான் அடுத்த படம் நடிக்கணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் முடிவும் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சோ பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறம் லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி, உண்மையிலேயே இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்டரா இல்ல உங்க சொந்த தம்பி பிரேம்ஜி அவர்களா?